வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை மறுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? கைது செய்யப்படுவார் என முன்கூட்டியே அடித்து கூறிய யூடியூபருக்கு ஏற்பட்ட சிக்கல். திட்டமிடப்பட்ட சதியா? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் மற்றும் நாமல் ராஜபக்ச விசனம். ரணில் மற்றும் மனைவியின் பரிதாப நிலையை நீதிமன்றில் கூறிய வழக்கறிஞர். நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட பல ரகசியங்கள் இதுதான். அஸ்வெஸ்ம விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஏராளமான வெடிபொருட்கள். தூக்கம் வராததால் வயோதிப பெண் விபரீத முடிவு. அதிர்ச்சியில் உறவுகள். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட பிணை மனுவில் காத்திரமான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாமையினால் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காதிலக நேற்று தெரிவித்தார். ரணிலின் லண்டன் விஜயம் அரச உத்தியோகபூர்வம் என்பதை பிரதிவாதி வழக்கறிஞர்களால் உறுதிப்படுத்த தவறியமையினால் பிணை மனு நிராகரிக்கப்பட்டதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்திருந்தால் பிரதிவாதி வழக்கறிஞர் பொருத்தமான அழைப்பு கடிதத்தையோ அல்லது துல்லியமான தகவலையோ வழங்க தவறிவிட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் லண்டன் பயணமான ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் உட்பட 10 அதிகாரிகள் இந்த பயணத்தில் பங்கேற்றதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவுக்கான பயணத்திற்காக 1.66 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதி செலவிடப்பட்டுள்ளதாக ரணிலுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் நீதிமன்ற வளாகத்திற்கு விரைந்திருந்தனர். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க நேற்று கைது செய்யப்படுவதற்கு முன்பே இலங்கையை சேர்ந்த யூடியூபர் ஒருவர் அவர் கைது செய்யப்படுவார் என கணித்திருப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கவலை வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சமூக தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரேமதாசா அந்த கணிப்பு தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்று யூடியூபர் ஒருவர் கணித்தாரா, அது தற்செயலாக நடந்திருக்க முடியாது, திட்டமிடப்பட்டிருக்க முடியுமா? உண்மையாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற புனிதமான ஒரு மலிவான நாடகமாக குறிக்கப்படும் ஒரு சோகமான நாள் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அன்று வன்முறையை கையில் எடுத்த ஜேவிபி அரசாங்கம் இன்று அதிகாரத்தையும் அவ்வாறு பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த விடயம் எம்மை சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலையை ஏற்படுத்துகிறது. மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு உரிமை உள்ளது. எனினும் அரசியல் பிரச்சாரத்திற்காக அதனை செய்வது பெருந்தவறாகும். இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலும் ஒரு சம்பவமாக ஆளுங்கட்சியின் ஆதரவாளரான பிரபல யூடியூபர் சுதத்த திலகசிறிக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக கடந்த வியாழக்கிழமை யூடியூப் தளத்தில் வெள்ளிக்கிழமை ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன் பின்னர் 14 நாட்கள் விளக்கமறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அடித்து கூறியிருந்தார். குறித்த கூற்றுக்கு எதிராகவே ஐக்கிய தேசிய கட்சி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து சுதத்த திலகசிறி எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி தனது முறைப்பாட்டில் கோரியுள்ளது. ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அது குறித்து யூடியூப் பதிவர் ஒருவர் செய்தி வெளியிடுவது தற்செயலான சம்பவமாக இருக்க முடியாது என்பதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் என பல்வேறு அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 7 ஆண்டுகளாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக
நேற்று இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபரின் உடல்நிலை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் கடந்த 7 ஆண்டுகளாக இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோயும் காணப்படுகிறது. அவருக்கு உயர் இரத்த அழுத்தமும் உள்ளது. கூடுதலாக அவர் வேறு பல நோய்களுக்கும் சிகிச்சை பெற்று வருகிறார். இது ஒரு சிறப்பு சந்தர்ப்பம் என்பதால் இலங்கையில் இதுவரை யாரும் அறிந்திராத உண்மையை நீதிமன்றில் முன்வைக்க விரும்புகிறேன். அவரது மனைவி புற்றுநோய் மற்றும் மூட்டுவலியால் பாதிக்கப்பட்டுள்ளார். முழு நாட்டிற்கும் குழந்தைகள் இல்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. எனவே அவரை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபர் அவரது கணவர்தான். அவர்களுக்கு அவர்கள் மட்டுமே உள்ளனர். அதை ஒரு சிறப்பு விடயமாக கருதுங்கள். மேலும் முன்னாள் ஜனாதிபதிக்கு சிறப்பு பாதுகாப்பு உள்ள இடம் சிறைச்சாலை அல்ல. நாளை மறுநாள் இந்தியாவில் நடைபெறும் பொதுநலவாய இளைஞர் மன்றத்தில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள இருந்தமையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த உண்மைகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு பொது சொத்துரிமை சட்டத்தின் கீழ் அவற்றை சிறப்பு உண்மைகளாக கருதி அவரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் 3/2 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 37 லட்சம் குடும்பங்கள் அஸ்வெஸ்ம பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் மொத்தமாக 52 லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வெஸ்ம நலத்திட்டத்திற்காக 3/2 குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன. எனினும் அதில் 19 லட்சம் குடும்பங்கள் மாத்திரமே அஸ்வெஸ்ம பெற தகுதியானவை என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்குள் 2 மில்லியன் ஏழை குடும்பங்கள் மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் ஏராளமான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் மேற்குறித்த பகுதியில் அருள்ராஜசிங்கம் அங்கஜன் என்பவரின் வீட்டில் மலசல கூடத்திற்காக குழி வெட்டுவதற்கு முற்பட்ட வேளை வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அந்த வகையில் குறித்த வெடிபொருட்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஏராளமான ஆயுதங்கள் T56 ரக துப்பாக்கிகள் 30, துப்பாக்கி ரவைகள் 5000 என்பன மீட்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜாவின் முன்னிலையில் இடம்பெற்ற இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர். குறித்த ஆயுத மீட்பு தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் உறக்கமின்மை காரணமாக மூதாட்டியொருவர் இன்று காலை தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த புஷ்பவதி விஜயரட்னம் என்பவரே தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மூதாட்டி உறக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை தனக்கு தானே தீமூட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை மறுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? கைது செய்யப்படுவார் என முன்கூட்டியே அடித்து கூறிய யூடியூபருக்கு ஏற்பட்ட சிக்கல், திட்டமிடப்பட்ட சதியா? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் மற்றும் நாமல் ராஜபக்ச விசனம். ரணில் மற்றும் மனைவியின் பரிதாப நிலையை நீதிமன்றில் கூறிய வழக்கறிஞர். நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட பல ரகசியங்கள் இதுதான். அஸ்வெஸ்ம விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான தகவல். யாழில் தனியார் காணியில் மீட்கப்பட்ட ஏராளமான வெடிபொருட்கள். தூக்கம் வராததால் வயோதிப பெண் விபரீத முடிவு, அதிர்ச்சியில் உறவுகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.